திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதம் கால புருஷனுக்கு 6வது மாசம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். பெருமாளுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதம். பெருமாளுக்கு நிறைய மாதங்கள் 3 மாதங்கள் 4 மாதங்கள் வருடத்துல விரதம் இருக்கணும். அதுல முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம். இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகுது. பெரிய நோயில் இருக்கிறீங்க, நோய்க்கு ஒரு தீர்வே இல்லாம இருக்கு அப்படின்னாலும் அதுவும் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். கேஸ் ஏதாவது இருக்குது உங்க பக்கம் சாதகம் இல்லாம இருக்குது அப்படின்னா, நியாயம் உங்க பக்கம் இருந்தால் கண்டிப்பாக நேர்மைக்குண்டான பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு அதுல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா, வேலை இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலையில பிரச்சனையில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதும் வேலையில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அதே போல இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புரட்டாசியாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டிலே இருக்கிறார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா வீட்டுக்கு இருக்கிறார். இதே வீட்டில இருந்து தன்னுடைய சொந்த வீட்டு இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு இருக்க போகிறார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கன்னியா வீட்டுல 16ஆம் தேதி வரைக்கும், 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா துலா வீட்டுக்கு வருகிறார். கேதுவும் ராகுவும் அதே இடத்துலதான் நிக்குது. ராகு உங்களுக்கு கும்பத்திலையும், கேது உங்களுக்கு சிம்மத்திலையும். சனி பகவான் வக்கர கதியில் இருக்கார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்கரம்தான். ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார். யாருக்கெல்லாம் சனி வக்கரம் இல்லையோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். 23ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருந்துட்டு அதற்கப்புறம் கன்னியா வீட்டுக்கு வரப்போகிறார். இதுல கிரக சேர்க்கைகள். அடுத்தது இந்த கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்தால் பெண் சாபம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும். இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய வீட்டுல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா குலதெய்வம் தெரியாம இருக்கும். குலதெய்வம் இருந்தாலும் பலன் கொடுக்கல. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனைகள் நடக்கிறது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நல்லா இல்லாம இருக்கிறது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுறது. கணவர் ஒரு ரூம்லயும் மனைவி ஒரு வீட்லயும் இருப்பாங்க. சிறு வயதில் விடோவாகிறது, விதவையாகிறது, கணவரை விட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இந்த பெண் சாபத்தினுடைய தாக்கம். இது இந்த கேது சுக்கிரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல இன்னும் பாசிட்டிவா நம்ம சொல்லணும்னு பாத்துட்டீங்கன்னா, இவர்களுக்கு இது சார்ந்த எல்லாமே குலதெய்வம் என்ன பண்ணணும், குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா அவர்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கறதா உண்மை. பித்திருக்களும் வேலை செய்ய மாட்டாங்க. குலதெய்வம் தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல பித்திருக்களும் வேலை செய்யாது. பிதிர் தோஷங்களும் ஏற்படும். அடுத்தது சூரியன் புதன் சேர்க்கை. உங்க ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் நல்ல படிப்புக்குண்டான நல்ல வேலை கிடைக்கிறது. நல்ல நாலேஜ், சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியது. அது கவர்மெண்ட்ல எழுத்து துறையில இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, பத்திர பதிவுகள் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சம்பளத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அடுத்தது இந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் சம்பந்தப்பட்டவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலயே உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது, மளிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகச்சேர்க்கை. இது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப ஒவ்வொரு கிரகச்சேர்க்கையும் நம்ம பொதுவா இந்த கிரகங்கள் சேர்ந்தால் இந்த பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம். இனி பாத்துட்டீங்கன்னா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கிரகச்சேர்க்கை என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். சிம்ம ராசிக்குண்டான புரட்டாசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசி, ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இந்த மாதம் சிம்ம ராசிக்கு முழுக்க 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 தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ஏன்னா ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பணத்தை கொடுக்கக்கூடியவரும் புதன்தா, அதீத லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் புதன்தா. லாபஸ்தான அதிபதி 2 பேரும் சேர்ந்து புரட்டாசி மாதம் பயணப்பட போகிறார்கள். அப்போ புதாத்திய யோகத்தை கொடுத்தாலும் சிம்ம ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு.
பொருளாதாரம் இப்ப இருக்கிறத விட ஒரு படி அப்படிங்கிறது நிச்சயமாக புரட்டாசி மாசம் மாறும். உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு பல பேர் நிப்பாங்க. நீங்க என்ன சொன்னீங்கனாலும் கேட்பாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம், பண வரவுக்கு குறைவில்லாம இருக்கக்கூடிய மாதமாக இருக்கு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடக்குது. அதே போல பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள கேது இருக்குது. இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட ராசி அதிபதி ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோட சேரும் பொழுது இந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் உங்களுக்கு தேவைகளுக்குண்டான விஷயத்த அது கொடுத்துரும். ஒரு மனக்குழப்பத்தோட ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறம் கொடுக்குமே தவிர கொடுப்பது கொடுத்தேதான் ஆகும். இந்த மாசம் சிம்மம் புரட்டாசியில அதாவது ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கலாம். எப்படி பணம் வரத்தான் போகுது, எப்படி உங்களுடைய தேவைகளும் உங்க குடும்ப தேவைகளும் பூர்த்தி பண்ணதான் போறீங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குது. இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 கூடியவர், தொழில கொடுக்கக்கூடியவரே சுக்கிரன் தானே உங்களுக்கு. அவரே 3ஆம் அதிபதி, முயற்சி பண்றது, உங்களுடைய தொழிலை கொடுக்கறது, இவர் எல்லாமே சுக்கிரன் தானே. அவரு போய் 3ஆம் வீட்டுல ராசிக்குள்ளேயே இருக்கார். அப்ப ராசிக்குள்ளேயே இருக்கும்போது என்ன செய்வார்? கண்டிப்பாக தொழிலை அமைச்சு கொடுப்பார். 3 கூடையவர் ராசிக்குள்ள வந்து தைரியம் அதிகமாகும். அஷ்டமச்சனியில அதே போல பாருங்க, ராசிக்குள்ள கேது இருக்கும் போதெல்லாம் அப்படியே கூணுருகி பயந்துருப்பீங்க. எப்படி இருக்கும்னா மனம் ரொம்ப பயமா இருக்கும். அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்ம வாழ்க்கை இப்படி போயிருமா, ரொம்ப நிலை சரியில்லையே, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கையில காசு இல்லை அப்படின்னு சொல்லி நில குலைந்து போறது எல்லாமே இந்த அஷ்டமச்சனி எதுவும் பண்ணிருச்சு. இப்ப எல்லாருக்குமே அப்படிதான் போயிட்டு இருக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு சில ஜாதகத்துக்கு தசாபுத்திகள் நல்லா இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் போராடிட்டு இருக்கிறாங்க. தசாபுத்திகள் சரியில்லாதவங்க எல்லாமே நொடிஞ்சு போயிட்டாங்க. ஆனாலும் இப்போ அந்த பயத்தை எல்லாமே சுத்தமா விளக்கிருங்க சுக்கிரன். ஓரளவுக்கு உங்களுக்கு சரி பாத்துக்கலாம், என்ன நடக்குன்னு பாத்துக்கலாம், அடுத்து என்ன நடந்தாலும் சரி வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனோ பக்குவத்தையும் நிச்சயமாக கொடுத்துருவார். கலைகள் கத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிறைய பேருடைய தொடர்புகள், நிறைய பேரோட பழக்க வழக்கங்கள் ஆகிறது, புதிய புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகள் வர்றது, புதிய நபர்களுடைய சேர்க்கைகள், தொழில்ல வளர்ச்சி, தொழிலுக்கு உண்டான அடுத்த கட்ட பாதைக்கு போறது, இதெல்லாமே சிம்மத்துக்கு இப்ப நடக்கும் இந்த மாதம். 10ஆம் இடங்கள் கர்மஸ்தானம் இல்லையா? கர்மஸ்தானத்தை ராசிக்குள்ள இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய நல்ல கர்மா வேலை செஞ்சே தீரும். அப்போ கேதுவோடு இருக்கும் பொழுது ஏன் இது நடக்குது, எதனால நடக்குது, நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த ஞானத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். கொஞ்சம் பயம் மட்டும் இருக்கும். அந்த பயத்தை உடச்செறிஞ்சிட்டு வெளியே வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய கடின உழைப்புக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த சனி பகவான் கொடுத்தே தீருவார். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப 4 கூடியவர் 3ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பினும் வீடு பத்தின விஷயங்கள், சொத்துக்கள் பத்தின விஷயத்துல பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அம்மா அப்பா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை செவ்வாய் மேல இருக்கிறதுனால குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது குரு மங்கள யோகத்தை கொடுக்கும். இந்த குரு மங்கள யோகம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கும், மளிகை சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு யோகத்தையும் அடுத்த கட்டத்துக்கு உண்டான பாதையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதுல இன்னும் நம்ம உள்ள போய் சொல்லணும்னா உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல குரு அமைஞ்சு வர்றது, உங்க கூட ஹெல்ப்புக்கு யாராவது இந்த மாதம் வருவாங்க. தெய்வம் போல வந்து உங்களை ஏதோ ஒரு விஷயத்துல வந்து காப்பாத்திட்டு போவாங்க. இதெல்லாமே நடக்கும். அடுத்தது பாருங்க, குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5, 8 கூடையவராகி ராசிக்கு 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நிற்கிறார். அப்ப ஏதோ ஒரு வழியில லாபங்கள் வரும். குழந்தைகள் மூலமாக லாபங்கள் வர்றது, விபரீத ராஜயோகங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. சனி உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருக்குதான்னு பாருங்க. சனி வக்கரமாக இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, கடன் இருந்தா அதை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிகள் கிடைக்கிறது, அதற்கான பணம் ரோல் ஆகி வர்றது, நோய்க்கு ஒரு நல்ல மருந்துகள் கிடைப்பது, வேலையே இல்லாம இருந்தாலும் கூட இப்ப வேலை ஓடிட்டு இருக்கிறது நிச்சயமா நடக்கும். ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில் ஓடிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஒரு வேலை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் தொழில் மந்தமா போறது, கடன் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு மனக்கவலைகள் ஏற்படுறது, கொஞ்சம் நோய்க்குண்டான அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் கேது ராசிக்குள்ள இருந்தாலும் நம்ம கேது வந்து சர்ப்ப கிரகம்னு சொல்றோம். ஆனா கேது ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். கேது எந்த இடத்தில் இருக்கின்றதோ, எந்த கிரகத்தோட சேருகின்றதோ அதனுடைய ஞானத்தை வாரி வாரி கொடுத்துட்டே போயிடும். என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத மிஸ்டேக்கை காட்டி கொடுத்துரும். அப்ப ராசிக்குள்ளேயே இருக்கும் பொழுது, ராசினா நீங்க, லக்கணம்னா நீங்க எதுல மிஸ்டேக்கா இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குது, அப்ப அது வந்து எப்படி தப்பிச்சு வர்றது அப்படிங்கிற அதீத ஞானத்தை கேது கொடுத்துரும்.
ராகுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன பிரிவினைகள், ஒரு பிசினஸ்க்காகவோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரிந்து போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பு, சுப பிரிவினைகள் கூட தசாபுத்தி நல்லா இருந்தா கொடுத்துருக்கு. சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 100% இந்த மாதம் பணப்புழக்கம் உண்டு. பணப்புழக்கத்துக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம். அது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. தைரியம் அதிகமாகி என்ன வேணா, அதாவது பணம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், எதுக்காக வேணாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு மனோ பக்குவத்தையும் இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சோ ஒவ்வொரு மாசமும் கிரகங்கள் மாறும்போது ஒவ்வொரு பலன். இந்த மாதம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பணப்புழக்கங்கள், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறது, அதீத லாபங்கள் கிடைப்பது. தொழிலுக்கு மட்டும் இந்த இந்த டைம்ல எஃபோர்ட் போடுங்க. மத்த எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை ஹேண்டில் பண்ணுங்க. தொழில், லாபம் இதற்கு மட்டும் கொஞ்சம் ஃபுல் எஃபோர்ட் போட்டு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அது சாதகமாக வரும். வெற்றி வாகை அப்படிங்கிறது நிச்சயமாக சுடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.